ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீவ் விட்டாச்சு வாங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போவோம் அப்படின்னு பசங்களெல்லாம் இழுத்துக்கிட்டு டெசர்ட் சஃபாரி போகலாம் அப்படின்னு போயிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு. இவங்களே பஸ்ஸில் அழைச்சிட்டு வந்துட்டு அதற்கப்புறமா இந்த மணலில் வந்து பிரத்யேகமாக போகிறதுக்கு இது மாதிரி உள்ள காரில் தான் போகிறாங்க. அப்போ தான் நமக்கு போகிறது தெரியுது. மற்ற கார்லாம் போணுச்சுன்னா பாதி வெளியிலேயே நம்ம நிற்க வேண்டியதுதான். பாருங்க எல்லாரும் ஏற்றிக்கிட்டு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. பாடுறா இப்போ எப்படி கொண்டு போகிறேன் பாரு அப்படின்னு. பயப்படவே மாட்டீங்களே அப்படிங்கிப்பாங்க. நாங்கள் எதுக்கு பயப்பட போகிறோம் அப்படிங்கிறது மாதிரி ஃபஸ்ட்டு போய்கிட்டே இருக்கோம். அப்படியே மணல் மேட்டில் மேலே ஏற்றி கீழே இறக்கும் போது வடிவேலு சொல்கிறது மாதிரி டே எங்கடா கொண்டு போய் நிப்பாட்ட போகிற அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்குது இது. இதில் வேகமாக போய்கிட்டே இருப்பாங்க. அதுவும் குழந்தைங்க லேடிஸ்லாம் வந்தாங்கன்னா பயப்படுவாங்க. ஏய் கொஞ்சம் பார்த்து போடா, எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும். அதெல்லாம் நம்ம தமிழில் என்ன கற்றுனாலும் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. பாருங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு போய்கிட்டு இருக்கோம், அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கிட்டிருந்து கார் அழைச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி இங்கே வந்து பாலைவனம் பயணம். இதை வந்து இவங்க வந்து ஒட்டகத்துலேயும் பயணம் போவாங்க. இது மாதிரி இப்போதைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கேம்ப் மாதிரி போட்டு இங்கே உள்ள பழைய காலத்தில் இவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது மாதிரி இவங்களோட ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பாருங்கள் நமக்கு முன்னாடி ஒரு கார் போய்கிட்டு இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி இவங்களும் பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. இது வந்து இவங்களுக்கு ரெகுலராக போகிறதுனால இந்த ரூட்டில் தான் போகலாம் அப்படிங்கிறது மாதிரி கரெக்டாக தெரியுது. நம்மலாம் புதுசாக போனோம்னா டே எங்கடா கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்க அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும். நம்ம போகும்போது இடையில ஒட்டகமெல்லாம் அப்படியே சைலண்டாக கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்குது. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அது பாட்டுக்கும் போயிட்டுருக்கு. நம்ம பாட்டுக்கு இங்கிட்ட காரில் போயிட்டுருக்கலாம். பெரிய மணல் மேட்டில் இந்த பாருங்கள் அது மாதிரி போகும்போது இறக்கும் போது தான் பயமாக இருக்கும். எங்கடா இறக்குறாங்க அப்படிங்கிறது மாதிரி. அதில் ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியலை. ஏன்னா ஃபோன் அந்தளவுக்கு ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு. மணல் முட்டு தான் அந்தளவுக்கு இருக்குது பயங்கரமாக. இதில் இவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த டிரைவரெல்லாம் இதை அசால்ட்டாக ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. அவங்க நம்ம பயப்படுறத பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. என்னையா இதுக்கெல்லாம் இதை விட பயங்கரமாலாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் ஒட்டகம் நின்றுக்கிட்டு இருக்கு. நாங்கள் இங்கே நின்றுக்கிட்டு எவ்வளோ வேகமாக வந்தாலும் நான் இப்படி தான் போவேன் அப்படிங்கிறது மாதிரி அப்படியே அதுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் நைட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒட்டகத்தை ஃபுல்லாக வரிசையாக வர சொல்லி ஒரு வீடியோ மாதிரி வச்சு ஒரு நல்லா எடுத்துக்கிறாங்க. வந்து இறங்கியாச்சு, ரெடியாக நிற்கிறாங்க. இங்கே ஒரு குரூப்பு. உங்களுக்கு நாங்கள் தலையில் ஒரு கட்டு கட்டி விட்டு ஒரு 10 ரூபா வாங்கிட்டு 10 கிராம்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த குதிரையிலலாம் ஏற்றி விட்டு பயணத்தை காமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி ஈவினிங் டயத்தில் ஒரு 5 மணிக்கு மேலே கரெக்டாக இருக்குது. வரிசையாக நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்திங்களா, இந்த பார் எங்கேயும் நீ பறக்க முடியாது. வடிவேல் சொல்கிறது மாதிரி நெப்போலியனே வந்தாலும் என் குதிரை அந்த இடத்த விட்டு தாண்டாதுரா அப்படிங்கிறது மாதிரி தான். நீ எவ்வளோ வேணுமாலும் இந்த பறவையை வச்சுக்கலாம், அது எங்கேயும் பறக்காது. ஏன்னா அது கட்டி வச்சுருக்குறாங்க. போஸ் கொடுத்துட்டு போங்கடா, இந்த கிளி கத்துமா அப்படின்னு வடிவேலு சொல்கிறது மாதிரி எவ்வளோ நேரம் தாண்டா என்னை டார்ச்சர் பண்ணுவீங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே நின்று நம்ம ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். இந்த இடம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது நார்மலாக இங்கே உட்காந்துருக்கலாம். ஒரு 50 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து எல்லாம் உள்ளரிக்கை கொண்டு போய் வைப்பாங்க. உள்ளரிக்கை என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்புறம் என்ன உள்ளரிக்கை வந்து உட்காருங்க அப்படிங்கிறது மாதிரி உள்ளரிக்கை வந்தாச்சு. எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உதய சூரியனின் பார்வையிலே அப்படின்ட்டு அப்படியே எம்ஜிஆர் மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இதில் அப்படியே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு செம்ம ஜாலியாக இருந்தோம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளும் உருண்டு மேலேயும் கீழேயும் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. ஏன்னா துபாயில் பார்த்ததுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு எங்கடா இது மாதிரியெல்லாம் இடம் இருக்கா அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு. ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வீடியோ ஃபோட்டோ அப்படின்னு வரிசையாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். பாருங்கள், அடுத்த கொஞ்ச நேரத்தில் நீங்கள் லாவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிகழ்ச்சி நடைபெற போகிறது அப்படிங்கிறது மாதிரி அப்படியே இதில் ஃபுல்லாக டிவியில் வந்து ஐ லவ் துபாய் அப்படின்னு போட்டு எட்டியிருந்து நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இதை முடிச்சோடனே நம்ம ஒரு எம்ஜிஆர் பாட்டு மாதிரி ஒரு டான்ஸு ஒன்று வரும்.
ஆடலுடன் பாடலை கேட்டு அப்படின்னு பாட்டை போட்டு ஆடுறது மாதிரி அடுத்ததாக டான்ஸுக்கு வந்துடுவாங்க. இங்கே பாருங்கள், என்னம்மா ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். பயங்கரமாக பண்ணுறாங்களப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. இதெல்லாம் நைட்டு ஃபுல்லாக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து உட்காந்த இடத்துலேருந்து பார்க்கலாம். நீங்கள் ஆவுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரீட்டாவின் நடன நிகழ்ச்சி அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஊர் மாதிரி கோயிலில் ஓட்டுறது மாதிரி விடிய விடிய உட்காந்து பார்க்க முடியாது. ஒரு 1 ஹவருக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். நம்மளும் அப்படியே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு ரொம்ப நன்றிங்கம்மா அப்படிங்கிறது மாதிரி கிளம்ப வேண்டியது தான். பாருங்கள், ஜாலியாக எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க டான்ஸ் எல்லாம். இந்த பாருங்க, போட்டி நடனம் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊராக இருந்தால் வச்சுருவாங்க போட்டி நடனம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லாக கட்டிடுவாங்க. இங்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது. ஒரு 1/2 ஹவருக்குள்ளே டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அவங்க அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அடுத்து ஒவ்வொருத்தராக வருவாங்க. எல்லாமே ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் தான் மேக்ஸிமம். எல்லாமே அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். இதுதான் அரபி டான்ஸ். உங்களுக்காகவே இது வேறு எந்த தொலைக்காட்சியிலையும் வராது. நம்ம யூடியூப் சேனல்லாம் வரும். அதால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அது மாதிரி இல்லாமல் அது மேலே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அமுத்திடுங்க. இங்கே பாருங்கள், கேமலில் ஏறி எல்லாரும் ஜாலியாக கையை காமிச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இரவு பயணம், பாலைவன பயணம். இது என்ன அப்படின்னா அவங்களோட பழையதை மறக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி. நம்ம எப்படி ஜல்லிக்கட்டுக்காண்டி போராடி எல்லாம் கொண்டு வந்தோம், அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பழைய காலத்தில் உள்ள அந்த வரலாற்றுகளை விடாமல் வச்சுருக்குறாங்க. என்னதான் கார் எப்படி புதிய புதிய காரெல்லாம் இங்கே வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத அவங்க மறக்காமல் இதெல்லாம் நினைவுபடுத்துறதுக்கு வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இடத்த சொன்னாங்க, நீங்கள் வேறு எதையும் நினச்சிக்கக்கூடாது. பாருங்கள், அவ்வளோ பேரும் கூட்டமாக இருந்தாங்க. நிறைய பேர் சாப்பிட்றதுல பிஸியாக இருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லைட்லேயே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரோடையும் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது எல்லாமே அவங்களாவே ரெடி ஆகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் வாங்க டான்ஸ் ஆடுங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லி எல்லாரையும் ஒரு டான்ஸ் ஆட விட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.